இல்லை ரொம்ப ஈஸியாக உங்களை வந்து ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணி உங்ககிட்ட இந்த ஒர்க் வாங்கிக்கிட்டு டேரக்டர் ஏன் முரளிகிருஷ்ணா தான் ஏன் முரளிகிருஷ்ணா எனக்கு பார்வையிட்டு போதுமே அவர் பாட்டுக்கு சில ஐடியாஸ் இந்த மாதிரி சொல்லுவார் இப்படி பண்ணிங்க அப்படின்னு. முரளிகிருஷ்ணா அதே போல் எஸ்சிஎஸ் பெரியண்ணாவுக்கே அந்த மாதிரி தான் பண்ணார். ஓகே, அவர் அந்த மாதிரி அவங்கெல்லாம் வந்து ரொம்ப நெருக்கடிக்குள் ஒன்று பண்ண மாட்டாங்க. இந்த படத்துக்கு இந்த இடத்துக்கு அந்த மாதிரி ஒரு பாட்டு ஒன்று வச்சுருக்கேன், இதை எப்படி ஆரம்பித்தா நல்லாயிருக்கும், எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அதை நீ பார்த்துக்க அப்படிவாங்க. ஒரு டியூனை நான் கம்போஸ் பண்ணி கொண்டு போட்டு காட்டுவாங்க அவங்களுக்கு. சார் இது இந்த பிளேஸுக்கு நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு. அவங்களுக்கும் அதை யோசிச்சு பார்ப்பாங்க. அது கரெக்டான ஒரு ஃபிட்னஸ் தான் கம்போஸ் பண்ணி கொடுப்பேன். அது அவங்களுக்கு செட் ஆகிடும். சில நேரம் அது செட் ஆனால் 2வது டியூனும் கம்போஸ் பண்ணுவேன். அவங்களும் சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். அவங்க ஏதோ ஒரு மீனிங் சொல்ல வர்றாங்கல்ல உங்களுக்கு. இப்போ வந்து பழைய படத்தில் ஒரு சாங் ஒன்று இருக்குது, ரஜினி படத்தில் மனிதன் மனிதன் அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, சந்திரபோஸ் சார் பண்ணது. அந்த சீக்கிரம் சொல்லி இந்த மாதிரி எவன்டா மனிதன் வாழும்போது அது வந்து ஃபோர்ஸாக பாட வேண்டிய பாட்டு. அதை கொண்டு நீங்கள் மெலோடியாக பண்ண முடியாது. மனிதன்லாம் பண்ண முடியாது. அது ஒரு ஃபோர்ஸு. நம்ம என்ன பண்ணுவோம், அச்சம் என்பது மடமேடான்னு ஒரு பழைய பாட்டு இருக்குது, எம்ஜிஆர் சாங்கு. அதை ஃபோர்ஸாக பாடணும். ஒரு பாட்டும் ஒரு ஸ்டைலு, ஒரு அந்த படத்துலேயே அந்த கதையில் அப்படி வரும். எங்கேயாவது டூயட் வந்தால் ஒரு மாதிரி பண்ணலாம். இப்போ எங்கேயாவது உண்மையிலே ஒரு பேத்தாட்டிக்கு ஒரு ஷேடு வருதுன்னா அதை நம்ம ஷேடாக தான் பண்ணணும். அங்கே போய் நம்ம போக்கு குத்த முடியாது. கதை என்ன கேட்குதோ அதுக்கேற்ற மியூசிக்.